வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட் தினசரி நாளுக்கு நாள் நமக்கு வந்துட்டே தாங்க இருக்கு. பள்ளி கல்வித்துறையில் 2336 ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் 24ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காரு. என்னன்றதை பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதி எப்போ வெளியிட போகிறாங்க, தேர்வு நடக்குமா நடக்காதா, இது குறித்து என்ன தகவல் என்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா, இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்னன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. தமிழகத்தில் 2436 ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் 24ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை கொடுத்திருக்காரு. 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட உள்ள மிகப்பெரிய பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவு தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் கள்ளக்குறிச்சி நீலாமங்கலத்தில் உள்ள ஏகேடி பள்ளி கல்வியரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களுக்கு சில பேட்டி அளித்தார். அப்பொழுது அதில் கூறியது, வருகின்ற 24ஆம் தேதி 2436 இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இந்த ஆணைகளை முதலமைச்சர் வழங்கப்பட உள்ளதால் இது 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 யார் வழங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ள 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி அது. இந்த நாள் பள்ளிக்கல்வித்துறையின் பெருமை மிகுந்த நாளாக அமையும் என்று ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. முதலமைச்சராக பதவி பொறுப்பேற்ற முதல் நாள் பகுதி நேர ஆசிரியர்களை உணர்வுகளை வதிக்கும் வகையில் ஊதிய உயர்வு, வயது தளர்வு, வரம்பு தளர்வு, பணி மாறுதல், கலந்தாய்வு உள்ளிட்டவற்றை செய்து வருகிறார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் உறுதியளித்தோம். ஆனால் ஒரு பக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் தினசரி போராட்டம், 11 நாளா போராட்டம், நேற்று போராட்டம் வாபஸ். இதனால பார்த்தீங்கன்னா அவங்களும் மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காங்க. ஸோ அதற்கு ஏற்ப கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைக்கேற்ப தகுந்த முடிவை முதலமைச்சர் உரிய நேரத்தில் எடுப்பார் என்று அவர் குறிப்பிட்டார். ஸோ இதுதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2025 தேர்வு தேதிகள் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த பிஜிடிஆர்பி 2025 தேர்வு தேதிகள் ஜூலை 30ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி அன்னைக்கு வெளியிடுவாங்க. ஸோ செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபரில் தேர்வுகள் நடத்தி முடிப்பாங்க அப்படின்றது நமக்கு எதிர்பார்க்கப்படுதுங்க. மக்களே, இதுதாங்க பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்வு எழுத மக்கள் ரெடியாகி விட்டாங்க. ஸோ இந்த ஆண்டு பிஜியோடைய அசிஸ்டண்ட்டோடைய வேகன்சிஸ் 2லேருந்து 1996 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 100% பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டண்ட்டோடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஒரு 10,000 வேகன்சிஸாவது பிஜி அசிஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தது. கண்டிப்பாக வேகன்சிஸ் மாற்றம் அமையுங்க. அடுத்து எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸும் கண்டிப்பாக மாற்றம் வைக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம் மக்களே. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2013 டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கை போடணும் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மனுக்கள் எல்லாமே பரிசீலனை செய்து விரைவில் அவர்களுக்கும் போஸ்டிங் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் குறிப்பிட்டார். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட் தினசரி நாளுக்கு நாள் நமக்கு வந்துட்டே தாங்க இருக்கு. பள்ளி கல்வித்துறையில் 2336 ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் 24ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காரு. என்னன்றதை பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதி எப்போ வெளியிட போகிறாங்க, தேர்வு நடக்குமா நடக்காதா, இது குறித்து என்ன தகவல் என்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா, இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்னன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. தமிழகத்தில் 2436 ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் 24ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை கொடுத்திருக்காரு. 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட உள்ள மிகப்பெரிய பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவு தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் கள்ளக்குறிச்சி நீலாமங்கலத்தில் உள்ள ஏகேடி பள்ளி கல்வியரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களுக்கு சில பேட்டி அளித்தார். அப்பொழுது அதில் கூறியது, வருகின்ற 24ஆம் தேதி 2436 இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இந்த ஆணைகளை முதலமைச்சர் வழங்கப்பட உள்ளதால் இது யார் வழங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ள 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி அது. இந்த நாள் பள்ளிக்கல்வித்துறையின் பெருமை மிகுந்த நாளாக அமையும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. முதலமைச்சராக பதவி பொறுப்பேற்ற முதல் நாள் பகுதி நேர ஆசிரியர்களை உணர்வுகளை வதிக்கும் வகையில் ஊதிய உயர்வு, வயது தளர்வு, வரம்பு தளர்வு, பணி மாறுதல், கலந்தாய்வு உள்ளிட்டவற்றை செய்து வருகிறார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் உறுதியளித்தோம். ஆனால் ஒரு பக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் தினசரி போராட்டம், 11 நாளா போராட்டம், நேற்று போராட்டம் வாபஸ். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காங்க. ஸோ அதற்கு ஏற்ப கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைக்கேற்ப தகுந்த முடிவை முதலமைச்சர் உரிய நேரத்தில் எடுப்பார் என்று அவர் குறிப்பிட்டார். ஸோ இதுதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2025 தேர்வு தேதிகள் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த பிஜிடிஆர்பி 2025 தேர்வு தேதிகள் ஜூலை 30ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தேதி அன்னைக்கு வெளியிடுவாங்க. ஸோ செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபரில் தேர்வுகள் நடத்தி முடிப்பாங்க அப்படின்றதும் நமக்கு எதிர்பார்க்கப்படுதுங்க. மக்களே, இதுதாங்க பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்வு எழுத மக்கள் ரெடியாகி விட்டாங்க. ஸோ இந்த ஆண்டு பிஜியோடைய அசிஸ்டண்ட்டோடைய வேகன்சிஸ் வந்து 2லேருந்து 1996 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா பிஜி அசிஸ்டண்ட்டோடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஒரு 10,000 வேகன்சிஸாவது பிஜி அசிஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தது. கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து மாற்றம் அமையுங்க. அடுத்து எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸும் கண்டிப்பாக மாற்றம் வைக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம் மக்களே. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2013 டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கை போடணும் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மனுக்கள் எல்லாமே பரிசீலனை செய்து விரைவில் அவர்களுக்கும் போஸ்டிங் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் குறிப்பிட்டார். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நிகழ்வுடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.